சூப்பரான முருகலான தோசை வித் முருங்கைக்கீரை சட்னி. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் சமையல். இந்த காலை நேரத்தில் ஒரு அருமையான நம்ம ஒரு டிஃபன் செய்யலாமா? நம்ம சேனலில் நம்ம நிறைய விதமான சட்னி செஞ்சுருப்போம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு சட்னி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நீங்கள் நிறைய ஆதரவும் சப்போர்ட்டை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சட்னி செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை சட்னி. என்னடா முருங்கைக்கீரையில் ஒரு சட்னி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால மட்டும் நல்லதில்லை, அதில் சட்னி போட்டாலே சாப்பாடு வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. இது சும்மா சட்னி இல்லைங்க, ரத்த அழுத்தம் வந்து சர்க்கரை எல்லாம் கண் பார்வையெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும். விட்டமின் ஏ அண்ட் சி கால்சியம் நிறைந்துள்ளது. அதில் ரத்த அழுத்தம் வந்து யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதுவும் கட்டுப்படுத்தும். சப்போஸ் யாராச்சும் டயட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பாக பார்க்கலாமா? வெயிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆளுங்களை பொறுத்து நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சட்னிக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உளுத்து பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், பொடியை நறுக்கின தக்காளி. அண்ட் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருக்குன்னா அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சு புளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து 4 பல்லு பூண்டு, குறிச்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் தேவை. அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரு அகலமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி உளுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பானல அப்படியே பொன்னிறமாக அப்படியே வறுத்துட்டே இருங்க. இதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலையே வறுத்துடணுங்க. ஏன்னா வேர்க்கடலை வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தாங்க வச்சுருக்கேன், அதனால் அது தேவைப்படல. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சமாக 2 திருப்புங்க. அப்படியே நல்லா வறுபட்டுச்சு உளுந்து. இந்த ஸ்டேஜ் இன்னும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது 1 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. 2 திருப்பிட்டு 2 காஞ்சி மிளகாவும் போட்டு நல்லா அப்படியே 2 திருப்பிங்க. அப்படியே 2 திருப்பிட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதுவுமே நம்ம எடுத்துடலாம். எதுக்குமே எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே சும்மாவே நீங்கள் வானலில் நல்லா ஹீட் பண்ணணும். ஆயிடுச்சு, இதுவுமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருங்க, கடாயி. அதில் வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அண்ட் புளி எல்லாமே நல்லா என்ன பண்ணலாம்னா எண்ணெயிலே அப்படியே நல்லா அப்படியே வறுத்துட்டே இருக்கணும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பானல நான் எப்போல்லாம் கம்மியாக வைக்க சொல்கிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் ஊற்ற சொல்கிறேனோ அங்கங்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். உளுந்து, காஞ்ச மிளகா, சீரகத்துக்கு நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து ஃப்ரை பண்ணணும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து வதக்கிற அளவுக்கு நம்ம லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றிக்கணும். இப்போ அப்படியே வந்து அடுப்பணில் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மு வச்சு அப்படியே திருப்பி போடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. சரி, பச்சை மிளகாலாம் நல்லா வந்து வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு திருப்பிடலாங்க. முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. சீரகம், காஞ்ச மிளகா, வேர்க்கடலை இது ரெண்டுமே எல்லாமே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடரை அரைச்சிடலாங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு வதக்கி கொள்ளாடிக்கலாம் அந்த முருங்கைக்கீரை, பூண்டு எல்லாமே. அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே நம்ம நல்லா அரைச்சிடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக சட்னி பதத்தில் ஆட் பண்ணி அரைச்சிடுங்க. இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அடுத்து இதை வந்து இதில் போட்டுடலாங்க சட்னியில். இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி இந்த வீக்கெண்ட் அதுமா செம்மையாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு தோசையில் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. உருவலான கரகரப்பான தோசைங்க பாருங்க வந்துச்சு, பேப்பர் மாதிரி சூப்பராக இருக்குதுங்களா? பாருங்க, எதிரில் இருக்கிற கை கூட அப்படியே தெரியுது, அந்த அளவுக்கு முருவலாக இருக்குது. அது கூடவே முருங்கைக்கீரை சட்னி ரெடியாக இருக்குது. பாருங்களா, சூப்பராக இருக்குது. இந்த வீக்கெண்ட் அதுவுமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. மார்னிங் டிஃபனில் இது தாங்க சூப்பரு.
மருந்தாகும் முருங்கைக்கீரை சட்னி, முறுவலான தோசை சேர்த்தா ஒரு ஹெல்த்தி ஹோட்டல் டிஃபன் ரெடிங்க. இப்போ பாருங்க, நான் உங்க முன்னாடி இந்த மார்னிங் டிஃபன் அதுமா நான் சாப்பிட்டு காட்டுறேங்க. என்னடா என்னுடைய வீடியோ பார்த்து சாப்பிட அப்படியே தூண்டுதுங்களா உங்களுக்கு? சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட ஆசையா இருக்குங்களா? அப்போ உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்களா. ஷேர் மட்டும் வந்து பண்ணாதீங்க, கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கானே தட்டுங்க. இப்போ பாருங்க சாப்பிட்டு வேற நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அம்புட்டு ருசியா இருக்கணும் தோசைக்கும், அது கூட ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னிக்கும். ஏன்னா முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏசி நிறைய பலன்கள் இருக்குது, வெயிட் லாஸ் நிறைய இருக்குது பலன்களுங்க. இந்த மாதிரி பலன்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை உடனே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்புறம் நான் போட்டு உடனே வரும். இப்போ என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இதே மாதிரி டிஷ்ஷில் சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய அலைமையில் விடைபெறுவது டேக் கேர், பாய், லவ் யூ.